நம்ம சமூகத்துல வறுமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு யாருங்க காரணம்? தனியா ஒரு மனுஷனா? இல்ல நம்மள சுத்தி இருக்கிற இந்த அமைப்பா? இந்த ஒரு கேள்வியில தான் முற்றிலும் மாறுபட்ட 2 சமூக மாதிரிகள் ஒன்னோட ஒண்ணு மோதுது. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நம்ம விவாதத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த கேள்விதாங்க. வறுமைனா என்ன? கையில காசு இல்லாம இருக்கிறது மட்டும்தானா? இல்ல நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை யாரோ தடுக்கிறதால வர்ற நிலையா? இந்த 2 பதில்களும் நம்மள 2 வெவ்வேறு உலக பார்வைக்கு கூட்டிட்டு போகும். சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த பகுப்பாய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வறுமையோட 2 பரிமாணங்களை பார்க்கலாம். அப்புறம் அதிலிருந்து உருவான 2 பொருளாதார மாதிரிகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இந்த கொள்கைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூலநூலின்படி வறுமையை நாம எப்படி வரையறுக்கிறோமோ அதை வச்சுதான் அதுக்கான தீர்வுகளும் அமையும். இது ஒரே பிரச்சனைக்கு இருக்கிற 2 வேற வேற கண்ணோட்டங்கள். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு மீன் கொடுக்கறதா இல்ல மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறதான்னு நாம பேசுவோம் இல்லையா? ஆனா அந்த கேள்விக்கே போக முடியாம சிலரை அந்த ஆத்துக்கே போக விடாம தடைகள் இருந்தா என்ன பண்றது? அதுதாங்க இங்க பாயிண்ட். அதுதான் இந்த 2 பார்வைகளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம். வறுமைய பத்தின இந்த 2 பார்வைகளும் வெறும் தியரி கிடையாதுங்க. நிஜ உலகத்துல இது 2மே 2 விதமான சமூக பொருளாதார மாடல்களை உருவாக்கியிருக்கு. அதோட வரலாற்று வரைபடத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க தாங்க அசலான கதைய ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் திராவிட மாடல், அதாவது வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் சமமா போகணும், அதுக்கு சமூக நீதி தான் வழின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஆரிய மாடல். இங்க எல்லாமே ஒரு படிநிலை அமைப்பு தான், யாருக்கு என்ன கிடைக்குங்கிறத தகுதியும் பிறப்பும் முடிவு பண்ணுன்னு சொல்லுது. இந்த டேபிள் பாருங்க, இதான் அந்த 2 மாடலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பளிச்சுன்னு காட்டுது. உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கோங்களேன். திராவிட பார்வையில அது வறுமையை ஒழிக்கிற ஒரு ஆயுதம், ஆனா ஆரிய பார்வையில அது தர்மத்தை காப்பாத்துற ஒரு கருவி. அதே மாதிரி தான் பெண்களோட நிலையும். ஒண்ணுல பொருளாதார சுதந்திரம், இன்னொன்னுல குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பு. பாத்தீங்களா, இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஒரு சமூகத்தோட மொத்த கட்டமைப்பையுமே மாத்துது. இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி மாடல் சும்மா பேப்பர்ல மட்டும் இல்ல. இடஒதுக்கீடு மூலமா கல்வியையும் வேலைவாய்ப்பையும் உறுதி பண்றது, மதிய உணவு திட்டம் மாதிரி திட்டங்கள் மூலமா அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுன்னு இப்படி ஒவ்வொரு தலையீடும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களை கை தூக்கி விடுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த படிநிலை மாடல் எப்படி தப்பிச்சு நின்னுச்சு? வர்ணாசிரம முறை மூலமா செல்வத்தை ஒரு குறிப்பிட்ட குரூப் கிட்டே வச்சுக்கிட்டாங்க. கர்மா தியரிய சொல்லி இதுவும் தலைவிதின்னு கேள்வி கேட்கறதே நிறுத்தினாங்க. அறிவையும் அதிகாரத்தையும் ஒரு சிலரோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டாங்க. இது தானா நடக்கல, ரொம்ப கவனமா டிசைன் செய்யப்பட்ட ஒரு சிஸ்டம். சரி, இப்ப கேள்வி என்னன்னா, இந்த உள்ளடக்கிய வளர்ச்சி மாடல் எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. அதுதான் சிம்பிளான ஒரு கேள்வி, ஏன்? இந்த ஒரு வார்த்தை தான் எல்லா மாற்றத்துக்கும் தொடக்கப்புள்ளி. இந்த மூல நூல் இத தர்க்க அறிவுன்னு சொல்லுது. சிம்பிளா சொன்னா, யார் என்ன சொன்னாலும் அப்படியா சரி நீ ஏத்துக்காம, ஏன் எப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு ஆதாரம் இருந்தா மட்டும் ஏத்துக்கிறது. இதுதான் ஒரு சமூகத்தை முன்னாடி கொண்டு போற என்ஜின். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எவ்வளவு சின்ன கேள்விகள்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. சமூக சீர்திருத்தவாதி பெரியார் கிட்ட இந்த 3 கேள்விதான், ஏன், எதற்கு, எப்படி. இது ஒரு அறிவு புரட்சிக்கே வித்துட்டது. அந்த கேள்விகளோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல இந்த கேள்விகள் அடிமைத்தனத்தை உடைச்சு சுயமரியாதையை கொண்டு வந்துச்சு. அந்த சுயமரியாதை கல்வியிலையும் வேலையிலையும் சம உரிமை கேட்டு சமூக நீதியை பெத்து தந்துச்சு. அந்த சமூக நீதி கடைசியா பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி தந்து பெண் விடுதலைக்கு வழி செஞ்சது. இது ஒரு சங்கிலி தொடர்வினை. ஓகே, இதெல்லாம் ஹிஸ்டரி. ஆனா இந்த பழைய சண்டையெல்லாம் இன்னிக்கும் நம்ம கிட்ட இருக்கா? ஆமாங்க. ஆனா புதுசா வேஷம் போட்டுக்கிட்டு வருது. அந்த நவீன மாயைகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்றைய நிலையை விளக்க மூலநூல் ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை யூஸ் பண்ணுது. நாடக கோமாளி. இவரோட வேலை என்னன்னா, சாதி மதம்னு சென்சிட்டிவான விஷயங்களை பேசி நம்ம கவனத்தை உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து திசை திருப்பணும். அதாவது கல்வி, வேலைவாய்ப்பு மாதிரி விஷயங்கள மறக்கடிக்கணும். இதுல அவங்களுக்கு என்ன லாபம்? சொத்து சேர்ப்பதுதான். இந்த நாடக கோமாளி ஒரு தனியாள் கிடையாத, இது ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஒரு பகுதி. மூலநூல் அத கல்வி வியாபாரம்னு சொல்லுது. அந்த வியாபாரத்தோட மெயின் ப்ராடக்ட் என்ன நினைக்கிறீங்க? பயம். நல்லா மார்க் வாங்கலனா வாழ்க்கை போச்சுன்னு ஒரு பயத்தை உருவாக்கி அதையே காசாக்குற ஒரு சிஸ்டம் இது. இந்த பைத்த வெத்ததால என்ன ஆச்சு? ரிசல்ட் பாருங்க, 70 கோடி பட்டதாரிகள். ஆனா எத்தனை பேருக்கு உருப்படியான வேலை இருக்கு? இவ்ளோ பெரிய பிரச்சனை கண்ணு முன்னாடி இருந்தோம், அதே பழைய கல்வி முறை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் அந்த வியாபாரத்தோட மாபெரும் வெற்றி. இந்த கல்வி வியாபாரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மூலநூல் விளக்குது. இது உங்களோட திறமைய பாக்குறது இல்ல, நீங்க எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்கன்னு தான் பாக்குது. அதிக மார்க் வாங்கினா புத்திசாலின்னு ஒரு தப்பான கணக்க போடுது.
கூகுள் மாதிரி பெரிய கம்பெனிங்க எல்லாம் ஸ்கில்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆனா அதையெல்லாம் இது கண்டுக்கவே செய்யாது. சிம்பிளா சொல்லணும்னா 21ஆம் நூற்றாண்டு பசங்களை 20ஆம் நூற்றாண்டு மைண்ட் செட்ல உருவாக்குது. ஆனா இதுக்கு ஒரு மாற்று உருவாயிட்டு வருது. 4 வருஷம் காலேஜுக்கு போறதுக்கு பதிலா 6 மாசம் ஒரு ஸ்கில்ல தீவிரமா கத்துக்கிறது. எதுக்குமே கிளாஸ் போகாம ஆன்லைன்ல தனியாவே கத்துக்கிறது. கடைசியா உங்க சர்டிபிகேட்டை விட நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு காட்டுற உங்க போர்ட்ஃபோலியோ தான் முக்கியமா இருக்கும். இதுதான் கற்றலோட எதிர்காலம். அது இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இறுதியா மூலநூல் நம்ம எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு ஏழை மாணவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சாதாரண டிகிரி வாங்குறது பாதுகாப்பானதா, இல்ல அதுக்கு பதிலா ஒரு நவீன திறனை கத்துக்கிறதுல முதலீடு பண்றது பாதுகாப்பானதா? இந்த ஒரு கேள்வி நாம இவ்வளோ நேரம் பேசின 2 சமூக மாடல்களோட இன்றைய போராட்டத்தை அப்பட்டமா காட்டுது. இதுக்கு உங்க பதில் என்ன?